வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2 கொரியன் சீரிஸ். அதில் ஒன்று தமிழ் டப்பிங்கில் இப்போதைக்கு இருக்குது, இன்னொன்று ஃபுல் எபிசோட்ஸே வரல. அதனால் போக போக தமிழ் டப்பிங்கில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு அது இல்லை. அதனால் தெளிவாக ஓப்பனிங்கே சொல்லிடுறேன். தமிழ் டப்பிங் இருக்கிறது தான் மோஸ்ட்லி கவர் பண்ணுறேன். சிலர் தமிழ் டப்பிங் இல்லாமல் ஏன்டா வீடியோ போடுறேன். தமிழ் டப்பிங் ஒன்று இருக்குது, தமிழ் டப்பிங் இன்னொன்றில் இருக்குது. நான் தமிழே இல்லையோ இல்லை டைட்டில் இல்லையோ தமிழ் டப்பிங்கில் இருக்குதுன்னு சொல்லி அதில் இல்லாமல் போட்டிருந்தா ஏதாச்சும் நான் தப்பாக பண்ணுறேன்னு சொல்லலாம். ஓப்பனிங்கே நான் தெளிவாக சொல்லிவிட்டேன். தமிழ் டப்பிங்கில் ஒரு சீரிஸ் இருக்குது, அதை பற்றியே ஃபஸ்ட்டு பேசிடுறேன். தமிழ் டப்பிங் இல்லாதது இப்போதைக்கு 2 எபிசோடு தான் அது வந்திருக்கு. அதனால் போக போக கன்ஃபார்ம் தமிழ் டப்பிங் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் அதையும் சேர்த்துருக்கிறேன். ஸோ தெளிவாக ஓப்பனிங்கே சொல்லிடுறேன்ப்பா. டிஸ்க்ளைமர் தேவைப்படுது. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ப்ரொமோஷன். இப்போ நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, குரூப் 1 குரூப் 2லாம் நீங்கள் அப்ளை பண்ணி அதை கிளியர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறீங்க, எனக்கு இந்த ஐடியா இருக்குதுப்பா அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். வள்ளி IAS அகாடமி. இது திருவள்ளூரில் இருக்குது. ஸோ திருவள்ளூர் சரௌண்டிங்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயமாக இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் இதில் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க தான் உங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க. ஸோ அதனால நீங்க கிளியர் பண்றது இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது இல்லாம இங்க 50% வரைக்கும் இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்லயுமே டீடைல்ஸ் கொடுக்குறேன் அண்ட் ஸ்கிரீன்லயுமே அந்த நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி மற்ற டீடைல்ஸை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த 2 சீரிஸை பத்தி டீடைலா பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் சீரிஸ் வந்து நோட்ஸ் ஃப்ரம் த லாஸ்ட் ரோ அப்படிங்கிற சீரிஸ். இது சைக்காலஜிக்கல் த்ரில்லர் சீரிஸ். எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டுகள், திருப்பங்கள், அந்த விஷயங்கள்லாம் இல்லை நிறையவே இருக்குது. ஆக்சுவலா இது 6 எபிசோடு தான். அதுக்குன்னு ஈஸியாக முடிச்சிடலாமான்னா ஒன்று 1 மணி நேரம், கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்தே பாருங்க. இதுல ஆக்சுவலாக பார்க்கறதுக்கான காரணமே இவர் இருக்காரா, நம்ம ஓல்டு பாய் ஐசா டெவில் ஐயா நீங்க என்ன இந்த சீரிஸ்ல பண்றீங்க அப்படிங்கறதுல எக்ஸ்பெக்டேஷன் ஏறி விட்டது. அதனாலேயே இதுல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுலயும் தூக்கி வாரி போடுற மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் கொடுத்து அப்படியே பிளாஸ்ட் அந்த பிளாஸ்ட் வேலைகள்லாம் நல்லாவே பார்த்தானுங்க. இந்த 6 எபிசோடு ஆக்சுவலா எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இதோட கதை என்ன அப்படின்னாக்க, இதுல நம்ம ஹீரோ வந்து ஒரு எழுத்தாளர். அவர் வந்து ஒரே ஒரு புக்கை தான் எழுதுறாரு. நல்ல கதை ஒன்று சிக்கணும், சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருந்தாதான் அதை எழுதுவேன். இருக்கிற எல்லா கதையும் எழுதணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஒன்னு எழுதுனாலும் அதை நச்சுன்னு எழுதணும் அப்படின்னு இந்த கதையை யாராச்சும் ஒருத்தர் நல்லா சுவாரஸ்யமா சொன்னா அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து அப்படியே உட்காந்துருவாரு. அப்படி அவருடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தன் செம்மையா கதை எழுதுறான். டேய் அடுத்து என்னன்னு படிக்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தை தூண்டுறா, நீயே செம்மையா பண்றா நீன்னு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அதனால தம்பி நீ ஒரு நல்ல கதை எழுத ஸ்டார்ட் பண்ற, அந்த கதைக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், எப்படி கதை எழுதணும் எப்படி கொண்டு போகணும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு இப்ப இவரும் அந்த ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து அந்த கதையை என்னெல்லாம் டெவலப் பண்றாங்க. அதுக்குள்ள நடக்க போற திருப்பங்கள், எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டுகள், அதுக்குள்ள எதிர்பார்க்காத நடக்க போற சம்பவங்கள், இப்படி எல்லாம் தான் இந்த ஒட்டுமொத்த சீரிஸே. இதுல பிடிச்சது அப்படியே பொறுமையா அப்படி ஊசி ஏத்துற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த கேரக்டர்ஸை பத்தி எல்லாம் தெளிவுபடுத்திட்டு கடைசியில தான் 64 விளாசுவாங்க. இந்த 6 எபிசோடு ஆக்சுவலா எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலா ரொம்ப பொறுமையான சீரிஸ் தான். ஸோ 3 இல்லை ஒரு 4 எபிசோடு வரைக்கும் டிராவிட் மாதிரி அப்படியே தடுத்துக்கிட்டு இருப்பாங்க. என்னங்க பெருசா பரபரப்பா போக மாட்டேங்கிறாங்களே, வெயிட் பண்ணுங்க. அதனால ஒரு 4 எபிசோடு வரைக்கும் டிராவிட் ஆட்டம் தான், தடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இன்ச் பை இன்ச் ஒரு கேரக்டர்ஸ் பத்தி இவங்க என்ன பண்ணுவாங்க, எது பண்ணுவாங்க, இவங்களுடைய மைண்ட் செட் என்ன, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்த பத்தி டீட்டெயிலாக சொல்லிவிடுவாங்க. கடைசி 2 எபிசோடு அவ்வளோதான், காடு மூடு தான், ஸ்ட்ரெயிட்டாக ஷேவாக்கா மாதிரி 64 விளாசுவாங்க. கடைசி எபிசோடு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அதாவது இந்த ஒரே ஒரு ட்விஸ்ட்டை வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டுகள் இருக்குது, பட் கடைசி எபிசோடு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. அதாவது நீங்கள் இந்த ஸ்டார்டிங்லேருந்தே இந்த கேரக்டர் எப்படிப்பட்டது, ஒரு கேரக்டரும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிகிற பட்சத்தில், அந்த 4 எபிசோடு கொஞ்சம் பொறுமையாக கனெக்ட் ஆகிற பட்சத்தில், டிராவிட் ஆட்டத்திலே கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா கடைசி 2 எபிசோடு ஒரு மாதிரி செம்மையாக இருந்துச்சுல அப்படிங்கிற மாதிரி தோணும். அது ஒரு மாதிரி வெயிட்டாக இருந்துச்சு. அண்ட் அதே போல் இந்த கேரக்டர்ஸாக எழுதப்பட்டவை தான். நம்ம ஓல்டு பாய் அவரோட கேரக்டரு ஒரு மாதிரி அப்சஸ்டா, டேய் இந்த கதை என்ன அதாவது சுற்றி உலகத்தையே மறந்து என்ன கதை அடுத்து என்ன எழுத போகிற, ஏன்டா என்ன தொடரும் போட்டு முடிச்சு விட்டா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறது. அந்த கதையில் எந்த அளவுக்கு மூழ்கி போயிட்டாரு. அதாவது சுற்றி அவங்க ஒய்ஃபை பார்க்கறது, சுற்றி இருக்கிற மற்றவங்களை பார்க்கறது அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. அது இல்லாமல் அவர் ஒரு எழுத்தாளர். அவர் வந்து இவருக்கு வந்து எழுதுறதுக்கு பெருசாக கதை ஒன்றும் கிடைக்கல, இவரை விட அவன் முன்னேறி போயிட்டானுங்கிற பொறாமை இருக்குது. இப்படின்னு அடுத்தவனை பார்த்து பொறாமையும் இருக்குது. நம்ம இன்னும் பண்ணலையே, எனக்கு நான் டேலண்ட் எனக்கு வெயிட்டாக இருக்குது, இருந்தாலும் நான் காட்டிக்க விரும்பல அப்படின்னு அதை சமாளிக்கிறதாவும் இந்த கேரக்டர் நச்சுன்னு இருந்துச்சு. அந்த ஸ்டூடெண்ட் கேரக்டர் அவன் ஒரு மாதிரி ஆக்சுவலாக பெருசாக ரியாக்ட் பண்ணாத கேரக்டர். அவன் ஒரு மாதிரி அந்த ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இந்த விஷயங்கள் தான். இவருக்கு தான் மொத்த ஃபோக்கஸுமே. அவன் கதை எழுதி கொடுத்துருவான். அதை படிக்கும் போதெல்லாம் இவர் இந்த கதை எப்படி முடிய போகுது, இந்த கதை என்னவா ஆக போகுது, இந்த கதைக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக இவர் தான் அந்த கதைக்குள்ளவே மூழ்கிடுவார். அதாவது சுற்றி எல்லாத்தையுமே மறந்து அந்த கதை ஒன்று தான் இவருடைய வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவார். ஸோ இப்படி பொறுமையாக இந்த கேரக்டர்ஸை பற்றிலாம் நமக்கு சொன்னதுனால கடைசி எபிசோடு நச்சுன்னு இருந்துச்சு. சரி, இல்லை நெகட்டிவ்ஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கனாக்க, எனக்கு வந்து இந்த 3வது எபிசோடில் சில ரிவீல் பண்ண விஷயங்கள்லாம் அதெல்லாம் மொதல் எபிசோடு எண்டுலேயே நீங்கள் அப்படியே தூக்கி வாரி போடுற மாதிரி வச்சிருக்கணுமேன்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக இல்லை இன்னுமே தூக்கி வாரி போகிற மொமெண்ட்ஸ்லாம் நிறைய வச்சிருக்கலாம். ஏன்னா கொரியன்ஸு அசால்ட்டாக பண்ணுவாங்க இதை, அதை கொஞ்சம் அளவாக டீல் பண்ண மாதிரி. ஆனால் இது வந்து அந்த பொறுமையாக இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக அந்த பொறுமையே சில பேருக்கு போரும்டா முடியலடா அப்படிங்கிற மாதிரி சில பேர் கடந்து போயிடுவாங்க. ஏன்னா பரபரப்பாக பார்க்குறவங்களுக்கு முதல்ல இந்த ட்ராமாவே செட் ஆகாது. ஆனால் இந்த ட்ராமா மோடில் நான் உட்காந்து பார்ப்பேன்னா அவங்களுக்கு இந்த சீரிஸ் தாராளமாக ஒர்க் ஆகும். ஸோ பொறுமையாக டைம் எடுத்து பாருங்கள்,
கடைசி 2 எபிசோட் நிச்சயமாக சாட்டிஸ்ஃபை பண்ணோம். நல்ல ஒரு சீரிஸ் தான். எனக்கு அப்படியே பொறுமையாக அந்த கேரக்டர்ஸோட கனெக்ட் ஆனதுனால எனக்கு இது ஒர்த்தா ஃபீல் ஆச்சு. தமிழ் டப்பிங்குமே நல்லா இருக்குது. நடுவில் சில இடங்கள் மட்டும் லைட்டாக கெட்ட வார்த்தை வரும். ஒரு 2 18+ சீன் இருக்குது. அந்த ஒரு 2 சீன் மட்டும் லைட்டாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா. ஓகே, சரி, 2வது சீரிஸ்க்கு வருவோமா? ஏஜென்ட் கிம் ரீஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லி 2 எபிசோடு தான் விட்டுக்கிறேன். சரி ஒரு 5 எபிசோடு 6 எபிசோடாச்சும் விட்டால் பொறுமையாக பார்க்கலாமேன்னா இது 1 மணி நேரம் எபிசோட அவங்க கொரியன் சைடுனால சரி அதுவே ஒரு இன்டர்வல் வரைக்கும் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறனால சும்மா ட்ரை பண்ணேன். ஓகே, என்ன நீ என்ன கொரியன் சைடில் ஒரு ஜான்விக் மீண்டுமா வந்து ஆக்ஷன் சம்பவம் பண்ண போறாரா, யாருக்காக சண்டை போட போறாருன்னு இப்படி ஒரு பேசிக் மைண்ட் செட் தான். ஆனால் அந்த ஃபைட் சீக்வன்ஸு அந்த எமோஷனோட டக்குன்னு மொதல் எபிசோட்ல கனெக்ட் பண்ணிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. இதில் வந்து அவருடைய பொண்ணு மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த பொண்ணு மேலே மொத்த பாசத்தையும் கொட்டி வச்சிருக்கிறாரு. ஸோ பொண்ணு கொண்டுனா அவ்வளோதான். அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நம்மளால் அவ்வளோ ருத்திர தாண்டவுமே ஆடிடுவா அப்படி. ஸோ ஆப்வியஸாக இதோட கதை என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ பொண்ணுக்கு ஒரு விஷயங்கள்லாம் நடக்க அதுக்கப்புறம் நம்மளால் வந்து பழைய ஜான்விக்கா, அதாவது ஜான்விக் மோடில் திரும்ப வந்து என்னென்ன சம்பவங்கள்லாம் செய்கிறாருங்கிற மாதிரி 2வது எபிசோடு அண்ட் மொதல் எபிசோட்லேயே இந்த ஆக்ஷன் ஏரியாங்கிறது ஸ்டார்ட் ஆகி 2 எபிசோடு வரைக்கும் நல்லா இருக்குது. 2வது எபிசோடு முடியும் போதெல்லாம் என்னடான்ற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சு. ஸோ இது வந்து நல்லபடியாக செட் பண்ணியிருக்குது. அப்புறம் தான் பார்த்தா இது வந்து ஒரு மான்வா. ஆக்சுவலாக அந்த வெப்டூனா ஃப்ரீயாகவே இருக்கும். வெப்டூன் ஆப்பில் கூட இதோட அடுத்த கதைகளை படிக்கலாம். கிட்டத்தட்ட 244 எபிசோடு ஆல்ரெடி இருக்குது. அதனால் நான் அதுலேயுமே கொஞ்சம் படிக்கலான்னு. ஏன்னா இவங்க அடுத்த எபிசோடு ஒரு வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இல்லைப்பா. அட்லீஸ்ட் ஒரு 20 சாப்டராச்சு படித்து வச்சிடலாம். என்ன தான் கதை எப்படி தான் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலான்னு. ஸோ இதில் பேசிக்காக இந்த பொண்ணுக்கு ஒன்றுனா அப்பங்காரன் வந்து சும்மா விடமாட்டான், அடித்து துவம்சம் பண்ணுவான் இப்படிங்கிற அந்த பேசிக் டெம்ப்ளேட் தான். அதை வச்சுக்கிட்டு எப்படா நீங்கள் ஒரு சீரியஸாக இழுக்க போகிறீங்கன்னு நினச்சா இவங்க ஃபஸ்ட்டு 2 எபிசோட்லேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இவரை சுற்றி என்னென்னலாம் இருக்குங்கிற மாதிரி கிளியர் பண்ணிவிட்டாங்க. அதனால் இன்னும் அடுத்தடுத்த எபிசோடில் போகும்போது வெயிட்டாக இருக்கும். ஏன்னா இது அந்த எமோஷனுங்கிறது ஓப்பனிங்கே நல்லா கனெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இவர் எப்பேற்பட்டவர், அது இல்லாமல் இவருடைய அந்த இன்ட்ரோவா இவர் எப்பேற்பட்டவர்னு அந்த ஒரு சின்ன கிளிப்பிங்கில் அப்படியே எல்லாருமே காட்டுவாங்க, பார்த்து மிரண்டு போயிடுவாங்க. டேய் நீ இப்பேற்பட்டவனான்ற மாதிரி அந்த மூமெண்ட்டே கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இவர்கிட்ட யார் வந்தாலும் அவர் பொண்ணுக்காக அவ்வளோதான், பொண்ணு கொண்டுனா மொத்த ஊரையுமே நம்மளால் உண்டு இல்லாமல் ஆக்கிடுவா. அப்படி அந்த மோடில் அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. அப்படி ஃபஸ்ட்டு 2 எபிசோடு பரபரப்பாக தான் போச்சு. எமோஷனு, காமெடி அதோடு சேர்ந்து ஆக்ஷனும் கொஞ்சம் அதிகப்படியாகவே போட்டிருக்கிறாங்க. ஸோ இது 2 எபிசோடாக நச்சுன்னு இருக்குது. போக போக தான் இது எப்படி கொண்டு போக போகிறாங்க. அதுக்குள்ள நான் மான்வாலை படிச்சுக்கிட்டு இருக்க போகிறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 10 எபிசோடு சேர்ந்துட்டுப்பா, ஒன்று 1 மணி நேரம் இருக்குது, பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே 2-3 நாள் ஆகிடுதுன்னா இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறங்க. 2 எபிசோடு முடிச்சுவீங்க, அடுத்த 2 எபிசோடு விடுவாங்க. 4 எபிசோடு விட்டால் கூட பரவாயில்லைங்க. 2 எபிசோடாக விட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் டப்பிங் அடுத்தடுத்து சீக்கிரமாக வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீரிஸும் ஒரு மாதிரி ஆக்ஷன் பேக்கடாக இது அதே டெம்ப்ளேட்னாலும் அதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்களை ஆட் பண்ணிருக்கிறாங்க. இது எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீரிஸு கொஞ்சம் பொறுமையாக இல்லை, ரொம்பவே பொறுமையாக போகும். அந்த மைண்ட் செட்டில் பாருங்கள். இது நீங்கள் கமர்ஷியல் மோடில் தான் இருக்கும், கமர்ஷியல் மீட்டரில் தான் இருக்கும். இது நீங்கள் தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். இந்த 2 எபிசோட் பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அதே போல் இன்னும் அடுத்தடுத்து ஏகப்பட்ட படங்கள் இருக்குது, சீரிஸ் இருக்குது. இனிமேல் எல்லாத்தையும் கொஞ்சம் அடுத்தடுத்து கிளியர் பண்ணி விட்டுருணும். அண்ட் மறக்காமல் சோடாபுடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.